வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு யூஸ் பண்ணி லட்டு செய்ய போகிறோம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ கடலை பருப்பில் செய்கிற லட்டுக்கு நம்ம கடலை பருப்பு எடுத்துக்கணும். நான் இந்த கிளாஸில் 3/4 அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஊற வச்சிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம கொரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்து நான் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஷ்டப்பட்டா கலர் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு தான், ஆனாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு போட்டால் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போடணும். இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப கிறிஸ்பாக பொரிச்சு எடுக்கக்கூடாது. ரொம்ப மொறுமொறுப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு சர்க்கரை பாகில் ஊறாது. அதனால நல்லா வெந்திருக்கணும். பச்சை வாசனை போக வெந்திருக்கணும். ஆனால் நமுத்த பதமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுக்கணும். இப்போ பாருங்க வெந்திருக்கு. ஆனால் மொறுமொறுப்பாக ஆக விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துறணும். இதே மாதிரி எல்லா மாவையும் கிள்ளி போட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் எல்லாமும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். புட்டு மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படியே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் 3/4 பங்கு இந்த கிளாஸில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4க்கு 3/4 கூட எடுக்கலாம், இல்லை 1 கப்பும் எடுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இதை ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பாகு வைக்கலாம். பாகு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பாகு வரணும். நீங்க 1 கம்பி பாகு எடுத்துட்டீங்கன்னா பாகுல ஊறாது. அதனால அரை கம்பி பாகு தான் எடுக்கணும். இப்போ இது மாதிரி நீங்க தொட்டு பார்க்கும்போது பாகு இப்படி கம்பி மாதிரி வரணும், ஆனா உடைஞ்சிடணும். அதுதான் அரை கம்பி பாகு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த கடலைப்பருப்பு பொடியை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுக்கணும். எல்லா பக்கமும் இந்த சர்க்கரை பாகும் இந்த பொடியும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ தண்ணியா இருக்கு பாருங்க, அதனால இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ நீங்க முந்திரி பாதாம் எது வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம். கிராம்பு கூட போட்டுக்கலாம். அடுத்து ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். திராட்சை போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம்தான். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கடலை மாவு எல்லா டைமும் நம்ம வீட்டில் இருக்காது. கடலை பருப்புங்கிறது எப்பவுமே இருக்கும். அதனால டக்குன்னு ஒரு லட்டு செய்யணும்னு நினைச்சா கடலை பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக வரும். ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு.
சீக்கிரமும் செஞ்சிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கடலை பருப்பில் செய்த லட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.